எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம எப்பவும் பேசுகிற திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி இந்த அம்பாளோட கோவிலில் வர 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படி 3 நாளாக நம்மளுக்கு சதசண்டி நடக்குது. சண்டியா ஹோமம் அப்படிங்கிறது 9 தடவை சப்தசதி பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஹோமம் பண்ணுறது. சரியா? இப்போ 9 தடவை பாராயணம் பண்ணினவா தான் இந்த ஹோமத்துக்கு அர்ஹதையானவா. சரியா? அப்போ சண்டியா ஹோமம் பண்ணுறதுக்கு இப்போ சப்தசதி பாராயணம் உண்டு. அதுக்கு என்ன வேணும்? மெயின் நவாக்ஷரி வேணும். நவாக்ஷரி வேணும்னா ஒரு குருநாதர் வேணும். அப்படி இருக்கிற சண்டியா ஹோமத்தில் சதச்சண்டி, நவச்சண்டிங்கிறது 9 முறை அந்த கவுண்டிங் பண்ணுறவா. இது என்னன்னு கேட்டால் சதச்சண்டி 100 முறை தேவி மகாத்மிய பாராயணம் முடித்து அம்பாளுக்கு ஹோமம் நடக்க போகிறது. ஸோ இந்த 13 அத்தியாயம் இருக்கிற சப்தசதி, அதாவது தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகங்கள் கொண்டது. அது எல்லாருக்குமே தெரியும். அதை அவள் ஒரு 21 பேரோ என்னவோ வச்சு 10 முறை பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ண போகிறாள். அப்போ அதுக்கு 3 காலமாக பூஜை நடக்கிறது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி. 2ஆம் தேதி 2 கால பூஜை, 3ஆம் தேதி 2 கால பூஜை, 4ஆம் தேதி அதோடைய ஹோமங்கள் எல்லாம் நடக்கிறது. ஸோ சண்டியா ஹோமம் நடத்துறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதில் இவர் சதச்சண்டி பண்ணுறார். இந்த சதச்சண்டி பண்ணுறதுனால அதில் அட்டன் பண்ணுறவா எல்லாருக்கும் அதுக்கு நம்மளுக்கு என்ன பலன் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு சுவாமியோடைய கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதையும் பண்ண முடியாது. சரியா? அப்போ இந்த கோவிலில் நடக்கிறது 2ஆம் தேதி சங்கல்பம் காலம்பரை 8:30 மணிக்கு நடக்கிறது. அந்த 8:30 மணி சங்கல்பம் என்னத்தான் வர சொல்லியிருக்கா. என்னை ஒரு மாதம் முன்னாடி திடீர்னு என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சங்கல்பத்துக்கு வரணும் அப்படின்னார். நான் எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை, காளி உத்தரவு கொடுத்துருக்கா, நீங்கள் தான் முதல் சங்கல்பம், ஃபஸ்ட் சங்கல்பம் நீங்கள் தான் பண்ணுற முதல் காலத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் போகிறது உண்டு. நம்மளோட கிளைண்ட்டு கொஞ்சம் பேருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவோடது நம்ம ஒரு 2 பேர் பட்டுப்புடவை அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. ஒருத்தர் பட்டுப்புடவைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். ஒருத்தர் சுவாமிக்கு திருமங்கல்யம், மெட்டி, கொலுசு அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. மொத்தம் அவளுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் மொத்தம் செலவாகுது. என்ன காரணம் கேட்டால் 3 நாளைக்கும் அன்னதானம் உண்டு. அதனால் அதை தவிர ஹோம திரவியங்கள் இதற்கு ஜாஸ்தி, தட்சிணைகள், அப்புறம் ஒரு சின்ன சண்டியா ஹோமத்துக்கே நிறைய செலவாகும். அப்படி இருக்கும்போது மாமாவுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாகுது. இதில் நான் இப்போ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த சண்டியா ஹோமத்தில் இந்த 13 அத்தியாயம் நம்ம படிக்கிறதுனாலையோ அந்த பாராயணத்துக்கு நம்ம ஒரு பொருளுதவியோ ஒரு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுனால கிடைக்கிற பலன்கள். சரியா? நான் இந்த வீடியோவில் பார்த்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாமாவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ. என்ன கொடுக்கும்பொழுதே அவர்கிட்ட பேசினாலே அவர் சொல்லிவிடுவார். அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள பிரசாதங்கள் வந்துடும். இப்போ சுவாமியை சண்டியா ஹோமத்தில் 13 சாப்டர் படிக்கும்போது யார் யார் எந்த அத்தியாயத்துக்கு எந்த அம்பாள், அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். இந்த இதில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், சண்டியா ஹோமத்தில் கன்னியா பூஜை நடக்கிறது, சுவாசினி பூஜை நடக்கிறது. இந்த 2 பூஜையை தவிர ஹோமம் நடக்கிறது. என்ன ஹோம ஆரம்பம் அஸ்வத்த பூஜை எல்லாமே உண்டு. என்ன கணபதியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே உண்டு. 2ஆம் தேதி காலம்பரை 8:30 மணிக்கு தேவி மகாத்மிய சங்கல்பம் ஆரம்பம். ஆனால் 5:30 மணிக்கு அவளுடைய இது இருக்கு இல்லையா, நம்ம யாகசாலை பூஜைகள் அதெல்லாம் ஆரம்பம். மாமா இது நடத்துறது எத்தனை கேட்டேன்னா 30வது சண்டியா ஹோமம். ஒரு வருஷத்துக்கு 2 சண்டியா ஹோமம் நடத்திடுவார். நான் போய் பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக அவர் நடத்துகிற சண்டியா ஹோமம்
நான் ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நேரம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன். என்ன அருமையாக பண்ணுவர். அதாவது எப்படின்னு கேட்டால் மாமாவை பொறுத்த வரைக்கும் அம்பாள் தான், அவர் காளி தான். அவர் நம்ம கூப்பிட்டாலே ஜெய் காளின்னு தான் கூப்பிடுவார். மறுபடியும் சொல்லும்போது ஃபோன் பண்ணுறோன்னா ஜெய் காளின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு மாமாவுக்கு ஸ்ரத்தை ரொம்ப நல்லா பண்ணுறார். இதுக்கு எல்லாரும் அவாவால் நான் முடிஞ்ச பொருளுதவியை பண்ணுங்க. நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து விட்றேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 13 சாப்டர். முதல் சாப்டரில் 6 அம்பாள் யார் அப்படின்னு கேட்டால் மகாகாளி. எந்த காரியத்தில் நம்மளுக்கு இது எனக்கு இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு அந்த காரியத்தில் வெற்றி பெறுறதுக்கு முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயத்தோடைய தேவி மகாலட்சுமி. குடும்பத்தில் ஒத்துமை வேணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி. 3வது சாப்டருக்கு சங்கரி தேவி. என்ன நினச்சாலும் தொட்டது தொடங்கும். அதாவது எது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில பேர் இவன் இதை ஆரம்பித்து வச்சா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற தொட்டது தொடங்கிறதுக்கு உள்ளது தான் நம்மளுடைய 3வது சாப்டரில் உள்ள சங்கரி தேவி. 4வது அத்தியாயத்தில் உள்ளவள் ஜெயதுர்கா. இவள் 4வது அத்தியாயம் வரும்போது என்னெல்லாம் வர்றது அப்படின்னு கேட்டோன்னா, நிலம் வாங்கிறது விற்கிறது, அதுக்கப்புறம் அந்த நிலத்தினால ஏதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு இந்த 4வது சாப்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். 5வது சாப்டர் மகா சரஸ்வதி. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், எதிரியோடு தொல்லை தீரும். அதுக்கப்புறம் 6வது பத்மாவதி. திருஷ்டி நீங்கிறதுக்கும் சத்ரு உபாதை நீங்கிறதுக்கும். சரியா? அப்புறம் 7வது சாப்டர் இருக்கிறவள் மாதங்கி. கண்ணுக்கு புலப்படாத சத்ரு உபாதை. இப்போ எல்லாருக்கும் சத்ரு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம நினைக்கிறவா சத்ருவாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. யார் வேண்டாம் சத்ருவாக இருக்கலாம். அதனால் கண்ணுக்கு புலப்படாத சத்ரு உபாதை நீங்கிறதுக்கு மாதங்கி. அடுத்தது பவானி. விபத்துக்கள் தடை, குடும்ப பிரச்சனை நீங்கும். விபத்துக்கள் தடை அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ், பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக ஒரு முடிகிற மாதிரி ஒன்றும். குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குன்னா அதை தீர்க்கிறவள் பவானி. அடுத்த 9வது சாப்டரோட தேவி அர்த்தாம்பிகா. தொழில், வியாபாரம், விவசாயம் முன்னேற. ஓகேவா? அதுக்காக 9வது சாப்டர். 10வது சாப்டர் காமேஸ்வரி. பேர்லேயே இருக்குது. காமம், அதாவது காமம்னா உடனே எல்லாம் அந்த இதுக்கு போயிடக்கூடாது. காமம்னா என்ன விருப்பம் இருந்தாலும் அதை நிறைவேற்றுறவள், மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றுறவள். அடுத்தது 11வது சாப்டர் புவனேஸ்வரி. அவள் வழக்குகளில் வெற்றி பெறுறதுக்கு, யாருக்கா கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருக்குன்னா. அதுக்கப்புறம் 12வது சாப்டரில் சூலினி துர்கா. சூலினி துர்கா நீண்ட ஆயுள், பில்லி சூனியம் விலகுதல். என்ன இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பில்லி சூனியம்னா இப்போ நிறைய பேர் கேட்குறா, மாமி இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ண முடியுமான்லாம் கேட்குறான். பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். என்ன கேட்டால் மனம் இருக்குல்லவா, இந்த மனத்துலேயே நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் வேண்டாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க, அதே ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் பில்லி சூனியம் வைக்கிறதுனா ரொம்ப ஈஸி இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு அத்தனை பைசா வேணும். அப்போ நம்ம அதுக்கு தகுதியாக, நம்மகிட்ட அத்தனை பைசா இருக்குவா போகிறது. அப்போ இந்த எல்லாம் வைக்க முடியாது. என்ன பண்ணுவோம், உங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த பேட் வேவ்லேருந்தே நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சூலினி துர்கா. நம்மளுக்கு தெரியும் சூலினி துர்கா யார்? சரபரோட ஒரு இறக்கை. சரபரும் தெரியும். சரபேஸ்வரருடைய ஒரு இறக்கை சூலினி துர்கா, ஒரு இறக்கை பிரத்யங்கரா. அதனால் அதர்வண பத்ரகாளி. ஓகேவா? அடுத்தது 13 தான் நம்ம திரிபுர சுந்தரி, லலிதா மகா திரிபுர சுந்தரி. தலைமை பதவி, பதவி உயர்வு, கைராசி. லலிதா மகா திரிபுர சுந்தரியை டெய்லி பூஜை பண்ணும்போது என்ன கிடைக்கிறது அப்படின்னா கைராசி, மொகராசி இருக்கும், சொன்னது நடக்கும். அதுக்கு லலிதா மகா திரிபுர சுந்தரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அவளை பற்றி பேசுகிறது தான் 13வது சாப்டர். ஸோ இந்த 13 சாப்டரை 100 தடவை சொல்லிட்டு பண்ண போகிற ஹோமம் தான் சதசண்டி, சண்டியா ஹோமம். ஓகேவா? அப்போ இது நடத்துறதுக்கு அத்தனை பொருளுதவி வேணும். ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் நம்பர் கொடுக்குறேன். யாருக்கு என்ன முடியுமோ
அந்த அமௌண்ட்டை அவருக்கு அனுப்பிச்சி வைங்க. அது அவருக்கு வந்து அந்த ஹோமங்கள் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கும், அதே சமயத்தில் நம்ம மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், என்ன அந்த மனசில் நினைக்கிறது வந்து நடக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த சண்டிகா ஹோமத்தை நடத்தி கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச பொருளுதவியை கொடுக்கலாம். சங்கல்பத்துக்கும் இருக்குது, எதுவானாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சங்கல்பம் என்னத்துக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. தேவி மகாத்மிய பாராயணத்தை ஒரு 9 முறை 9 வாரம் ஆற்றுல வச்சு தேவி மகாத்மியம் படித்தவாளை வச்சு, எஸ்பெஷலி லேடிஸ். ஏன் இப்படி சொல்கிறா மாமி அப்படின்னு கேட்டேன்னா, எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அம்பாடு வந்து சுவாசினி அர்ச்சனை பிரீத்தா. அதனால் நவாக்ஷரி கிடைக்கிறவா எப்படியும் மேலே நவாக்ஷரி கிடைச்சா கொஞ்சம் வந்தாச்சே நம்மளுக்கு ஸ்ரீவித்யாவுக்கு எப்படியா போயிடுவோம், சரியா? அப்போது இந்த ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துன்றவா எல்லாருமே நித்திய சுவாசினியாக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சுவாசினிக்கு இந்த சுவாசினியை வச்சுட்டு தேவி மகாத்மிய பாராயணம் ஒரு 9 முறை உங்கள் ஆற்றுல வச்சு பண்ணினேன்னா, ஒரு 9 எனக்கு வந்து கோயம்புத்தூரில் தெரியாத ஆறு இருக்கான்னு நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் நம்மளத்தை. அப்போது மெட்ராஸில் சென்னையில் என்னோடய ஒரு கிளைண்ட்டுக்காக நான் அவள் இது பண்ணப்போ அவள் ஒரு குரூப்பு அங்கே வந்து லேடிஸ் இருக்கா 16 பேர். அவள் வந்து எல்லா ராத்துக்கும் போய் தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணிட்டு வராள். ஸோ அந்த தேவி மகாத்மிய பாராயணத்தை ஒரு 9 முறை சொன்னால் உங்கள் ஆற்றுல வச்சு எத்தனை பேர் வர்றாளோ அத்தனை பேர் படிக்கும்பொழுது அந்த பாராயணமாக சொல்லும் பொழுதே பலன் அதிகம். இவர் வந்து சதச்சண்டியாக பண்ணுறார், 100 முறை பாராயணம் ஆகும். அதனால் எல்லாரும் வந்து எத்தனை பேருக்கு என்ன முடியுமோ அந்த பொருளுதவி அவருக்கு கொடுத்து அம்பாளுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கிறதுனால, எனக்கு ஈவன் 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். என்ன ஆனாலும் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வந்து பக்கத்தில் இருக்கும்போது ஒன்று சொன்னால் தான் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்கிறாளே அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பக்கத்தில் இருக்கும்போது சொல்லும்போது நம்மளால் உடனடியாக உதவி கொடுக்கும் பொழுது அவரால் அதை சிறப்பாக நடத்த முடியும். எல்லாருக்கும் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுற பலன் கிடைக்கும். யாருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.